வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எமிலி இன் பாரிஸ் சீசன் 4ஓட ரிவ்யூஸ் பார்க்க போறோம். இது ஸ்பாய்லர் அலர்ட் இல்லைங்க, உங்களின் அபிமான சீரீஸ்களை உங்களிடம் கதைக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்ன பிளாட்ஸ் இருக்கு, எந்த கேரக்டர்ஸை சொதப்பி இருக்காங்க, எதெல்லாம் தேவையில்லாம ஆட் பண்ணிருக்காங்க, எந்த கேரக்டர்ஸ் தேவையே இல்லை இப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம பேச போறோம். சீசன் 3ல எமிலி அண்ட் ஆல்ஃபி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கேப்ரியல் அண்ட் கமில் மேரேஜ் பண்ண டிசைட் பண்றாங்க. பட் கேப்ரியலுக்கு எமிலி மேலதான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வெட்டிங் ஆல்டர்ல கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெட்டிங் கேன்சல் ஆகுது. அதை பார்த்துட்டு ஆல்ஃபி எமிலி மேல கடுப்பாயி கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் முதல்ல கமிலுக்கு தெரியாதா என்ன? மறுபடியும் யூஸ்வலா நம்ம 2 பேரும் சேர்ந்துடலான்னு எமிலியும் கேப்ரியலும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது கமில் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு. அதோட சீசன் 3 முடியுது. நாம என்ன மாதிரியான பிளாட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம்னு பார்க்கலாம். பிளாட் 1, கமில் கேப்ரியல் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும், ஏன்னா பிரெக்னெண்டா இருக்காங்களே. பிளாட் 2, ஆல்ஃபி அண்ட் எமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஏன்னா எமிலிக்கு கேப்ரியல் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா. பிளாட் 3, நாம எதிரே பார்க்காத கமில் அண்ட் சோஃபியா ரிலேஷன்ஷிப். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. பிளாட் 4, எமிலி சிகாகோ மார்க்கெட்டிங் ஃபார்ம்ல இருந்து விலகி பாரிஸ்ல தான் இருப்பேன்னு முடிவு பண்றாங்க. இஸ் ஷி ஏபிள் டு கண்டினியூ ஹர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பார்த்துருவோம். ஓகே, பிளாட் 1க்கு வருவோம். இன் அண்ட் அவுட் ரிலேஷன்ஷிப்பாகவே கேப்ரியல் கமில் எமிலி லவ் ட்ரையாங்கிள் போயிட்டே இருக்கும். இந்த சீசன்லேயும் சேம் தான். இந்த லவ் ட்ரையாங்கிள் இப்போ ஹெக்ஸாகன் ஷேப்பில் மாறி சோஃபியா ஜாயின் ஆடுறாங்க. குட்டையை கலப்ப இன்னொரு கேரக்டர் வேணும்ல. ஆல்ஃபி அண்ட் எமிலி ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கீம் வருது. பட் இப்போ ஆல்ஃபி எமிலி மேலே காண்டில் இருக்காங்கல்ல. அகைன் எமிலி ஏதோ உண்மையாகவே ஆல்ஃபி மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி சீன் கொஞ்சம் ஓட்டிட்டு, ஆல்ஃபி நீ எனக்கு வேணுன்ற மாதிரி நான் சீன் ஓட்டிட்டு ஃபைனலி அகைன் ஒர்க் ரிலேட்டட்க்கு எமிலி ஆல்ஃபியை யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே காட்டியிருப்பாங்க. காஸ் மாஸ்கரட் பாலில் கேப்ரியல் வந்தாச்சுன்னு ஆல்ஃபியை ஈவு இறக்கம் இல்லாமல் கலட்டி விட்டுட்டு போயிடுவா எமிலி. இதில் என்னன்னா, ஆல்ஃபி இனிமே இந்த கதைக்கே தேவையில்லைன்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டார் போல. இவ்வளோ செல்ஃப் சென்ட்ரிக்கா ஒரு ஹீரோயினை காட்டுவாங்களா? சரி விடுங்க. சேம் டைம் கேப்ரியல் சோஃபியா கமில் சிச்சுவேஷன் வரும்போது எமிலிக்கு என்னடான்னு இருக்கும். கமில் பிரெக்னெண்டா இருந்தா தே வில் பி இன் தேர் லைஃப்னு புரியாதா என்ன? அகைன் எமிலி ஃபீல் பண்றது கரெக்ட் தானேன்னு கொண்டு போயிருப்பாங்க. நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் லேடிஸாக காட்டியிருப்பாங்க. பட் ஃபெமினிசம் டசன்ட் ஹாவ் டு பி வெரி செல்ஃப் சென்ட்ரிக்னு எப்போ தான் புரிஞ்சுப்பாங்களோ தெரியல. அந்த செல்ஃபிஷ் கேரக்டரை நான் இப்போ எமிலியை பார்க்குறேன். ஸோ ஸ்டோரின்னு சொல்லணும்னா யூஸ்வல் ஸ்டோரி வித் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்னு வேணும்னா சொல்லலாம். பட் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா போர் அடிக்காமல் பார்க்க தோணுது. பட் அது ஏன்னு சொல்கிறேன். நான் இதுவரைக்கும் இன் அண்ட் அவுட் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரியாகவே சொல்லிட்டு வந்துட்டேன்ல. ஆப்வியஸ்லி சீரீஸ் பார்க்காதவங்களுக்கு என்னடா கதை இதுன்னு தோணும். பட் இவங்களோட ஸ்கிரீன் பிளே, ஒர்க் ப்ராப்ளம் சொல்யூஷன், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் டியூ டு ஒர்க்னு சொல்யூஷன் ஃபார் போத் அட் த சேம் டைம்னு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டு அதிலே எல்லா சீசன்ஸையும் ஓட்டுறாங்க. காஸ்டியூம்ஸும் கிரியேட்டிவா இருக்கிறதால இன்ட்ரெஸ்டா எடுத்து எமிலி என்ன பண்ண போறான்னு நம்ம பிரெயினை திங்க் பண்ணிட்டு கதை போற போக்குல நாமளையும் பார்க்க வைக்குது. நடுவில் எமிலி அண்ட் மிண்டியோட ரிலேஷன்ஷிப் காட்டுறதால லாட் ஆஃப் ஸ்டோரி சேஞ்ச். அகைன் மிண்டியோட காஸ்டியூம், அவங்களோட சிங்கிங் கரியர்னு ஒரு பக்கம் போகுது. ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, எமிலிட்டே எல்லா ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் மேஜிக் சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரியே எல்லா சீசன்லயும் காட்டியிருப்பாங்க. பட் இந்த வாட்டி அதுக்கு பதிலா சில்விக்கு ரோல் கொடுக்குறாங்க. ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் மீடியா என்கேஜ்மெண்ட்னு மிண்டியோட பாய் ஃப்ரெண்ட் அப்பா வச்சு ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்ட் 1 ஃபுல்லா போர் அடிக்காம பார்க்க வைக்குது. ஃபைனலி அகைன் கேப்ரியல் கமில் எமிலி லவ் ட்ரையாங்கிள் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு அதே ட்விஸ்டோட முடிச்சிடுறாங்க. Thank you.